தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் நாட்டிற்காக கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து மறைந்தார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மயூரி, கமலிகா என்ற 2 பெண்கள் தங்களை காமராஜரின் தந்தை வழி சகோதரரின் பேத்திகள் என்று கூறி திமுக, காங்கிரஸ் கட்சிகளில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிலையில் திமுகவில் இருந்த மயூரி தவேக தலைவர் விஜய் முன்னிலையில் தன்னை தவேக கட்சியில் இணைத்துக் கொண்டார். இந்த செய்தி வெளியான நிலையில் பெருந்தலைவர் காமராஜரின் உடன்பிறந்த சகோதரி நாகம்மாளின் பேரன் 62 வயதான காமராஜ் என்பவர் காமராஜரின் பேத்தி என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். காமராஜருக்கு எந்த வகையிலும் இரத்த சொந்தம் இல்லாத, நேரடி வாரிசு இல்லாத அந்த பெண் எப்படி பேத்தி என்று உரிமை கொண்டாட முடியும் என்று புகைப்பட ஆதாரங்களை காண்பித்து அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பியுள்ளார். நான் விருதுநகர்ல இருக்கேன். பெருந்தலைவர் காமராஜரோட தங்கச்சி பேரன். இப்ப நான் இந்த மயூரிங்கிறவங்க பேசுறத கேட்டேன். அவங்க காமராஜருக்கு நேரடி வாரிசோ இரத்த சம்பந்தமோ கிடையாது. அவங்க அவங்க எந்த கட்சியில எதுலனாலும் போய் இருக்கலாம். ஆனா அவர் பேரை சொல்லி இது மிஸ்யூஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு சங்கடமா இருக்கு, மன வருத்தமாகவும் இருக்கு. அதான் இது மூலம் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன், வன்மையா கண்டிக்கிறேன். மயூரி என்பவர் யார் என்பது குறித்தும் அசல் பேரன் காமராஜ் விளக்கமளித்துள்ளார். காமராஜரின் தந்தை குமாரசாமியை சிறு வயதில் வாரிசு இல்லாத குடும்பம் ஒன்று தத்தெடுத்து வளர்த்து வந்ததாகவும், குமாரசாமியை தத்து பிள்ளையாக வளர்த்து வந்தவனின் சகோதரர் அண்ணாமலை அவருக்கு சந்திரா என்ற மகள் இருந்ததாகவும், அந்த சந்திராவுக்கு பிறந்த 2 மகள்களில் ஒருவர் மயூரி, மற்றொருவர் கமலிகா என்றும் தெரிவித்தார். மயூரிங்கிறவங்க காமராஜரின் வம்சாவளி பேத்திங்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருந்தாங்க. அவங்க நேரடி வாரிசும் கிடையாது, இரத்த சம்பந்தமும் கிடையாது. இனி வரும் காலங்களில் காமராஜர் பேரை யூஸ் பண்ணி அவங்க அந்த பேரை வச்சு எதிரியும் ஈடுபடக்கூடாது என்கிறத இது மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். காமராஜரின் தந்தை குமாரசாமியின் வளர்ப்பு தாய் பார்வதி காமராஜர் சிறையில் இருந்த போதே உயிரிழந்து விட்டதாகவும், அதன் பிறகு அந்த குடும்பத்துடன் தங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்த அவர், காமராஜரின் உடன்பிறந்த தங்கை நாகம்மாள், கிருஷ்ணசாமி தம்பதிக்கு மங்கம்மாள், கமலம்மாள், ஜவஹர், மோகன் ஆகிய 4 வாரிசுகள் என்றும், அவர்களின் வாரிசுகள் ஒருவர் கூட எந்த கட்சியிலும் இல்லை என்றும், கடைசி காலத்தில் பெருந்தலைவர் காமராஜரே தற்போதிருக்கும் காங்கிரஸ் கட்சியில் இல்லை என்றும் தெரிவித்தார். காமராஜர் இறந்த உடனே காங்கிரஸ், அவர் இருந்த காங்கிரஸ் இருக்குல்ல, இப்போ பா ராமச்சந்திரன் தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியுமா? தெரியாதா? காமராஜர் காங்கிரஸே இப்போ இல்லை, தெரியுமா உங்களுக்கு? இருக்கிற காமராஜர் காங்கிரஸ் கிடையாது. காமராஜரின் பெயரை வைத்து அரசியல் வாரிசு என கூறி யாரும் ஆதாயம் தேட வேண்டாம் என்பதற்காக மட்டுமே இதனை தெரிவிப்பதாகவும் காமராஜ் தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் மணிவண்ணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.